ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று இரவு 12 மணிக்குள்ளாகவே என் முகம் உன் கண்ணில் பட்டுச்சுனாலே கண்டிப்பா உனக்கு நிறைய அதிர்ஷ்டம் வரப்போகுதுன்னு தான் அர்த்தம். ஆமியன் செல்லமே, எப்போது ஒருத்தருடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் ஆரம்பமாகுதோ அப்போதெல்லாம் அவர்களின் தரிசனத்தை பெறுவார்கள். அப்படிதான் இப்பொழுது என் பதிவை உன் கண்களில் காட்டி உன்னை மகிழ்ச்சியாகவும் மனநிறைவோடும் வாழ வைக்கும் நோக்கத்தோட இந்த வராகியம்மா வந்திருக்கேன். இத்தனை நாளா நீ செஞ்ச நல்லதுக்கும் செய்த தான தர்மத்துக்கும் சேர்த்து உனக்கான நற்பலன்களை கொடுக்க போறேன். இனி எந்த விதத்திலும் நீ கஷ்டப்படவோ கவலைப்படவோ நான் விட்டுட மாட்டேன். ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்காக சரி செஞ்சு உன் வாழ்க்கைக்கு ஒளிகாட்ட வந்துட்டேன் என் செல்லமே. இரவோடு இரவாகவே உன் வாழ்வில் இருக்கும் இருளை போக்கி உனக்கான இன்பத்தை கொடுத்து எல்லா விஷயங்களையும் நாளையிலிருந்து நல்லபடியாக உனக்கு நடத்தி தரப்போறேன். நீ என்கிட்ட கேட்ட ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு சரியானதா, உனக்கு சந்தோஷம் தருமா, அது உனக்கு நல்லதான ஆராய்ந்து பார்த்த பிறகுதானே உன் வாழ்க்கையில கொண்டு வந்து தர முடியும். இதோ நீ ஆசையாக என்னிடம் கேட்ட வரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி தருவதற்காகவே இந்த வராகி அம்மா நான் தயாராயிட்டேன். என் அருளின் மூலமாக உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான சரியானதையும் சிறப்பானதையும் இப்போது உன் கைகளில் கொடுக்க வந்திருக்கேன். சில விஷயங்கள் நீ எதிர்பார்த்தது போல நடக்கலன்றதுக்காக நீ ஒருபோதும் சோர்ந்து போகாதே. எல்லாவற்றையும் உனக்கு நன்மையாக நல்லபடியாகவே நடத்தி கொடுக்குறேன். நம்பிக்கையோடு நீ இருந்தாலே எல்லாமே நல்லபடியாக நடக்கும் என் செல்லமே. இப்போது நீ செய்யும் முயற்சிகள் அனைத்திலும் நான் உனக்கு துணையாக இருந்து உனக்கான முன்னேற்றத்தை கொடுக்க போறேன். வாழ்க்கைனா அது சோதனைகளையும் கஷ்டங்களையும் கொடுக்க தான் செய்யும். வாழ்க்கை உன்னை சோதிக்கும் போதெல்லாம் நீ உணர்ச்சி வசப்பட்டு கவலைகளுக்கு அடிமையாகிடாம தைரியமாக நின்றாயல்லவா. தைரியத்தோடும் துணிச்சலோடும் உன் வாழ்க்கையை நீ எதிர்கொண்டு வாழ்ந்ததை பார்த்ததால் தான் இப்போது அதற்கு உனக்கு பரிசு கொடுப்பதற்காக உன்னை தேடி வந்தேன். உன்னை செதுக்கிய அனுபவங்களும் உனக்கு கஷ்டத்தை கற்றுக் கொடுத்த பாடங்களும் இப்போது உன்னை வலிமை உள்ள ஆளாக மாத்திடுச்சு. அதனால தான் இன்னுமே உனக்கு மன உறுதியை கொடுத்து உன் வாழ்க்கையில வெற்றியையும் முன்னேற்றத்தையும் தர வந்திருக்கேன். எந்த சூழ்நிலையிலையும் இந்த வராகியம்மா உன்னை தனியாக விட்டுட மாட்டேன். எல்லா விஷயங்களிலும் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதையும் செஞ்சு கொடுக்குறேன். நீயாகவே அதையும் இதையும் யோசிச்சு கவலைப்படாத. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உணர்வுகளையும் நல்லது கெட்டது சந்தோஷம் துக்கம்னு எல்லாத்தையும் அனுபவிப்பதற்காகவே நீ மனிதனாக பிறந்திருக்கிறாய் தானே. துன்பத்தை மட்டும் சுமக்க வரவில்லை என் செல்லமே. சுகத்தையும் சுவைக்க தான் நீ வந்திருக்க. சுகத்தையும் சந்தோஷத்தையும் அனுபவிச்சு இனிமையான மகிழ்ச்சியான வாழ்க்கை நீ வாழும்படி இந்த வராகியம்மா உனக்கான நல்ல வாழ்க்கையை தரப்போறேன். இத்தனை நாளா நீ அனுபவிச்ச துன்பங்கள் அனைத்தையும் முடிச்சு வச்சு இப்போது உனக்கு இன்பமயமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுத்து எல்லாவற்றையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். நீ நினைச்சதை விட அழகான திருப்பங்கள் உன் வாழ்க்கையில வரப்போகுது. நம்பிக்கையோடு நீ இருந்தாலே எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். இந்த பிறப்பை நீ எடுத்ததற்கு பலனாக உனக்கான சிறப்பை கொடுத்து உன் வாழ்க்கைய சந்தோஷ நிம்மதி நிறைஞ்ச வாழ்க்கையாக மாற்றி காட்டுறேன். தித்திக்கும் கரும்பு போல அவங்க தேவைக்கு உன்னை ருசிச்சுக்கிட்டு அவங்க தேவைக்கு அவங்க காரியத்துக்கு உன்னை பயன்படுத்திட்டு இன்னைக்கு கரும்பு சக்கையாக உன்னை தூக்கி எரிஞ்சிடலாம் துப்பிடலான்னு நினச்சா அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா பொறுமையா இருக்க மாட்டேனேன்னு செல்லமே. உன் கையில காசு பணம் இருந்த வரைக்கும் உன்கிட்ட இளமை காலமும் நல்ல வசதிகளும் நல்ல வயசும் இருக்கும்போது உன்னை நல்லா தேவைக்கு காரியத்துக்கு பயன்படுத்திக்கிட்டு பசை போல ஒட்டிக்கிட்டு இருந்த உறவுகள் இன்னைக்கு உனக்கு வயசு ஆகும்போது காலம் மாறும்போது உன்கிட்ட இருக்க காசு பணம் குறையும் போது உன்னை கலட்டி விட்டுட்டு போகலான்னு நினைச்சா அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருப்பேனா என்ன? விளக்கு எரியும் போது எப்படி லிட்டில் பூச்சிகள் அதை சுத்தி வட்டம் போடுமோ அதே போல செல்வங்கிற விளக்கு உன்கிட்ட இருந்த வரைக்கும் லிட்டில் பூச்சிகளாய் உன்னை சுத்தி வந்த உறவுகள் இப்போது அந்த எண்ணெய் தீர்ந்தவனே செல்வம் குறைஞ்சவனே உன்னை விட்டுட்டு திசை மாறி பறந்து போறதை நான் பார்க்குறேன். உன் வியர்வையை உறிஞ்சி வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த உறவுகள் இன்னைக்கு உனக்கு கஷ்டத்தை கொடுத்து கலங்கடிக்கலாம் நினைச்சா
அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருந்துருவேனா என்ன? இதோ இப்போதே அவர்களுக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்து நீ அவர்களுக்காக செஞ்ச தியாகத்தை அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இந்த உறவுகளையும் இந்த மனிதர்களையும் இந்த உலகத்தையும் பற்றி நீ புரிஞ்சுக்கணும். என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் யார் உனக்கு எதிராக என்ன செஞ்சாலுமே கூட நீ கலங்காம மனசை லேசாக வச்சுக்கோ. என் அருள் உன்னை தாங்கி பிடித்து தூக்கி நிறுத்த தயாராக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் வாழ்க்கையை நிச்சயமான நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கையாகவே அமைச்சு தருவேன். நீ செய்கிற ஒவ்வொரு முயற்சியும் ஒருபோதும் வீணாக போகாது என் செல்லமே. நீ செஞ்ச முயற்சிக்கான நற்பலனை ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில கொடுக்க தான் போறேன். முதல் அடியை மட்டும் நீ எடுத்து வச்சு உன்னை நீயே உற்சாகப்படுத்திக்கோ. உன் வாழ்க்கையில வளர்ச்சி உண்டாகும்படியும் வெற்றி உண்டாகும்படியும் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். உனக்குள்ள மறைஞ்சிருக்கிற திறமைகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நான் வெளிக்கொண்டு வரப்போறேன் செல்லமே. எல்லா விஷயங்களும் இனி உன் வாழ்க்கையில சரியாக நடக்கும்படி செஞ்சு உனக்கான சந்தோஷங்களையும் உன் கைகளை ஒப்படைச்சிடுறேன். ஒவ்வொரு நிலையிலும் உனக்கான வாய்ப்புகள் தானாகவே உன்னை வந்து சேரும். நீ எப்போதும் முயற்சியை மட்டும் கைவிட்டுடாதே. இல்லைங்கிற வார்த்தையவே நீ சொல்லாத அளவுக்கு எல்லா விஷயங்களும் உனக்கு இருக்கும்படியும் கிடைக்கும்படியும் அனைத்தையும் சிறப்பாக உன் வாழ்க்கையில கொண்டு வந்து ஒப்படைச்சிடுறேன். தலைகீழா நின்னாலும் அவங்க தலையில எழுதி வச்சது போலதானே அவங்க வாழ்க்கை இருக்கும். இதோ உன் தலைவிதிப்படி உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுப்பதற்கான நேரமும் காலமும் நெருங்கி வந்துருச்சு. உன் வாழ்க்கையில நான் உன்னை உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு போவேன்னு சொல்லி வாக்கு கொடுத்தது போலவே இப்போது உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையை சிறப்பிக்க வந்துட்டேன் செல்லமே. அழகான மலர் போல நீயும் முக மலர்ச்சியோட மகிழ்ச்சியாக சிரிச்சு சந்தோஷமாக வாழும்படி இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். உன் சுமைகளையும் பாரத்தையும் விலக்கி உனக்கான நல்லதை செய்வேன்ற நம்பிக்கையோட பொறுமையாக காத்திரு. நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன். தடைன்னு நீ நினைச்சதையெல்லாம் உனக்கான வாய்ப்புகளாக உருமாற்றி உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். கவலைகள் அனைத்தையும் கரைச்சு காணாமல் போக செய்து உன் வாழ்க்கையில மன அமைதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும்படி நான் செய்ய போறேன். நீ பேசுற வார்த்தைகளை எப்போதும் இனிமையோட இருக்கும்படி பார்த்துக்கோ. நீ செய்யும் செயல்களில் எல்லாம் என் அருள் வெளிப்பட்டு அதன் மூலமா உன் வாழ்க்கை அழகானதாக மாறும் என் செல்லமே. கொஞ்ச நேரம் நீ பொறுமையா காத்து. கடைசி நிமிஷத்துல கூட மாறிய ஆட்டங்கள் நிறைய இருக்கு. கண்டிப்பா உன் வாழ்க்கையிலையும் நான் உனக்கான மாற்றங்களை உண்டு பண்ணுவேன். தேவையற்ற கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் தீர்த்து உன் வாழ்க்கையில உன்னை உயர்த்தி உனக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு கொடுக்கிறேன். நீயே ஆச்சரியப்படும் அளவுக்கு நல்ல மனிதர்கள் உன் வாழ்க்கையில வந்து உன் எண்ணங்களை நிறைவேற்றுவதற்கு உனக்கு உதவி செய்வார்கள். அதன் மூலமா உன் சிந்தனையும் செயலும் தெளிவானதாக மாறும். நீயும் எப்போதும் நல்லதையே நினைச்சுக்கிட்டு நல்லதையே செய்ய பழகு. என் அருளால உனக்கு அனைத்தையும் சிறப்பாக நடத்தி தரப்போறேன். உன்னை விட்டுட்டு யார் விலகி போனாலும் எந்த விதத்திலும் நீ மதிப்பு குறைஞ்சிட மாட்ட. உன்னை தாங்கி பிடிச்சு தூக்கி நிறுத்த உன் வாழ்வின் உயரத்தை நீ தொடுவதற்கு இந்த வராகி அம்மா உனக்கு வழிகாட்ட போறேன். நீ அமைதியாக இருந்தாலே உன் வாழ்க்கையில வெற்றியாக நான் கொண்டு வந்து கொடுத்துருவேன். உன் மௌனத்துக்கு பதில் கொடுத்து உன் வாழ்க்கையை வழி நடத்தி உனக்கான விஷயங்கள் அனைத்தையும் வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்கிறேன். நம்பிக்கையோட நீ இருந்தீனா எல்லா நல்லதையும் நான் உனக்கு செஞ்சு கொடுப்பேனேன்னு செல்லமே. கர்ம வினை தரும் துன்பத்திலிருந்து நீ விடுபடணும்னா அதுக்கு ஒரே வழி உன் கடமையை நீ சரியாக செய்வதுதான். நீ வேலை செய்கிற இடமாக இருந்தாலும் சரி, உன் வீடாக இருந்தாலும் சரி, எப்போதும் எல்லா இடங்களிலும் மனசை சுத்தமாக வச்சுக்கிட்டு நேர்மையாக இருக்க ஆரம்பி. எல்லா செயல்களையும் நீ என்னதான் சரியா செஞ்சாலும் உன் மனசு வருத்தத்தோடையே இருக்கிறத நான் பார்க்குறேன். நீ உன் வேலையை சரியா செஞ்சிடுறதான உன் கடமையை நீ சரியா செஞ்சும் கூட வாழ்க்கை மாறலைனா அதுக்கு நீ என்ன செய்ய முடியும்? எதை நினைச்சும் புலம்பாதே. உன் கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் தீர்த்து உனக்கான நல்லதை செய்வதற்காக இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். உன் கடமைகள் அனைத்தையும் நிறைவேற்றி
உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த நல்ல மாற்றங்களையும் நான் உனக்காக உருவாக்கி கொடுத்துட்றேன். சிக்கலாகவும் சிரமமாகவும் இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தையும் சரி செஞ்சு உன்னை விடாப்பிடியாக அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போக வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். நீ தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம். உன் ஆரோக்கியமும் பொருளாதாரமும் குடும்பத்தில் அமைதியும் மேம்படும் விதமாக உனக்கான நல்லது அனைத்தையும் இந்த வராகி அம்மா செஞ்சு கொடுக்குறேன் என் செல்லமே. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாரும் கஷ்டப்பட்டு போராடிதான் வாழ்க்கையை வாழணுன்ற எந்த அவசியமும் இல்லை. அப்படி இருக்கும்போது உனக்கு மட்டும் ஏன் நான் சோதனைகளை கொடுக்க போகிறேன்? கண்டிப்பாக உனக்கான வாழ்க்கையும் நீ சாதிக்கும் விதமாக சந்தோஷப்படும் விதமாக நல்ல வகையில் மாற்றி கொடுக்குறேன். நீ எப்போதும் சாதாரண வாழ்க்கையை ஒரு சாதாரண சராசரி குடிமகனாகவே வாழக்கூடாதுன்றதுக்காகவும் உன்னை உயர்த்துறதுக்காகவும் உனக்கான முன்னேற்றத்தை கொடுப்பதற்குமாகவே சில விஷயங்களை சோதனைகளாக உனக்கு கொடுத்துருக்கேன். அதை நீ போராட்டம் நினச்சி உக்காந்து பயந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க. உன் போராட்டங்கள் அனைத்தையும் முடிச்சு வச்சு உன் வாழ்க்கையில் நிச்சயம் உனக்கான உயர்வை கொடுப்பேனேன் செல்லமே. உனக்கான நல்ல பாதையை உருவாக்கி நீ பொறுமையோடு இருந்தாலே உனக்கான பொக்கிஷத்தை கொடுக்க வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. ரொம்ப நாளா உடம்பும் சரியில்லை, அதே நேரத்தில் மனசும் சரியில்லைன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த உனக்காக உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் சரி செய்யும் நோக்கத்தோடு தான் இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். மனசு உடைஞ்சு என்னை நோக்கி அழுது கொண்டே உனக்கு வேண்டியதையெல்லாம் சொன்னாய் அல்லவா? கவலைப்படாத, கூடிய சீக்கிரமே நீ எதிர்பார்த்த அனைத்தும் நிச்சயம் நல்லபடியாக நடக்கும்படியும் உனக்கானது உன்னை வந்து சேரும்படியும் இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். சில பேருக்கு அப்படிதான், அவங்க முன் ஜென்மத்தில் செய்த கர்ம வினைகள் எல்லாம் இந்த ஜென்மத்தில் வந்து ஒன்று பண கஷ்டத்தை கொடுக்கும், இல்லாட்டி மன கஷ்டத்தை கொடுக்கும், இல்லாட்டி உடல் ஆரோக்கியத்தில் குறைபாட்டை உண்டாக்கி உடம்பு மூலமாக சோதனைகளை கொடுக்கும். ஆனால் உன் வாழ்க்கையில் இப்போது பண கஷ்டம், மன கஷ்டம், உடல் வியாதின்னு எல்லாமே ஒன்றா சேர்ந்து உன்னை ஆட்டி படைக்கிறதா? கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் இப்போ நீ எந்த அளவுக்கு பிரச்சனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கியோ இதை விட பல மடங்கு சந்தோஷத்தை அனுபவிக்கும்படி இந்த வராகி அம்மா உனக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு கொடுத்துட்றேன். உன் உடம்ப சரியாக்கி உனக்கு பண வரவை உண்டாக்கி செலவுகளையும் கட்டுக்குள்ளே கொண்டு வந்து உனக்கான நல்லதை நடத்தி தரப்போகிறேன். உன் வாழ்க்கை நிலை நிச்சயமாக மாறும், நல்லபடியாக உயரும் என் செல்லமே. யார் உன்னை புறக்கணித்தாலும் இந்த வராகி அம்மா ஒருபோதும் உன்னை ஒதுக்கி வைக்க மாட்டேன். மனிதர்கள் உன்னை ஒதுக்கி வைக்கிறாங்களே, மனிதர்கள் உன்னை கண்டுக்காமல் அவங்களாம் ஒன்றா சேர்ந்து கூட்டு சேர்ந்து பேசிக்கிறாங்களே, வேலை செஞ்சுக்கிறாங்களேன்னு நீ வருத்தமோ வலியோ வேதனையோ கொள்ள வேண்டாம். அவர்களை உயர்வாகவும் உன்னை தாழ்வாகவும் நினைப்பது எல்லாமே உன் மனசோட மாய விளையாட்டுகள் தான். யாரையுமே நீ உன்னை விட உயர்வாக நினைக்க வேண்டாம். எப்போதும் நீ திறமையுள்ள ஆளு, நீ தனித்துவமிக்க தைரியமான ஆளு, உன்னை உயர்வாக நினைக்க பழகு. அடுத்தவங்க உன்னை கூழாங்கல்லாக நினைச்சாலும் நீ வைரக்கல்லுதான்றது இந்த வராகி அம்மா எனக்கு நல்லா தெரியும். அது உனக்கும் தெரியும் அல்லவா? உன்னை பற்றி உனக்கும் எனக்கும் தெரிஞ்சா போதும். மற்றவங்க யார் என்ன சொன்னாலும் நினச்சாலும் அதையெல்லாம் நீ யோசிக்க வேண்டாம் என் செல்லமே. நீ எதை நினச்சி ஏக்கத்தோடு இருக்கிறையோ, எதை நினச்சி வருத்தப்பட்டு வாழ்கிறாயோ, அது அனைத்தையும் சரி செஞ்சு உன்னை நான் நிச்சயம் முதலிடத்துல உட்கார வைக்கிறேன். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. எல்லாரையும் கவனிச்சுக்கிட்டே இருக்கிற நீ, எல்லாருக்கும் என்ன பிடிக்கும்னு யோசிச்சு பார்த்து பார்த்து செய்கிற நீ, உனக்கு என்ன பிடிக்கும்னு யோசிக்கவும் மாட்ட, உனக்காக எதையும் செய்யவும் நினைக்கவும் மாட்டாய் அல்லவா? முதல்ல உனக்கு என்ன வேணுங்கிறத யோசிச்சு உனக்கு பிடிச்ச விஷயங்களை செய்ய ஆரம்பி. சில நேரம் கொஞ்ச நேரம் நீ உட்காந்து ஓய்வெடுத்து இளைப்பாறும் போது இன்னும் புத்துணர்ச்சியாக உற்சாகமாக நீ வேலை செய்ய முடியும் அல்லவா? அடுத்தவங்களுக்கு ஒன்றுன்னா ஓடி போய் பார்க்குற உனக்கு உடல்நல குறைவு வந்தாலும் மன வருத்தம் இருந்தாலும் உன்னை கவனிக்க யாருமே இல்லையேன்னு நீ மனசில் தவிப்பது எனக்கு தெரியும். அதனால தான் உன் வலியையும் வேதனையையும் போக்கி
உனக்கான வலிமையை கொடுப்பதற்காகவே இந்த வராகியம்மா இப்போது உன்னை தேடி வந்தேன். நீ தனித்து இருப்பதாக நினைக்கும் போதும், யாரும் உனக்கு துணையாக இல்லைன்னு யோசிக்கும் போதும், இந்த வராகியம்மா நான் வந்து உன்னை தாங்கி பிடிப்பேன். நீ எதை நினைச்சும் கவலைப்படாம உன் வாழ்க்கையை அமைதியாக வாழ தயாராகு. உன் பொறுமைக்கான பலனாக உனக்கான பொக்கிஷத்தை உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். உன்னை தேற்றவும் தாங்கவும் தூக்கி பிடிக்கவும் இந்த வராகியம்மா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் மூச்சிலும் வலிமையிலும் நான் கலந்து நிற்கிறேன் அல்லவா? என் துணையால இனி எல்லாமே நல்லபடியாக உன் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். உனக்கான அனைத்தும் உன்கிட்ட வந்து சேர்றதுக்கு தயாராயிடுச்சு. நாளை விடியலில் கண்டிப்பாக நீ நினச்ச நல்லது நடக்க தான் போகுது. நீ எதை தேடியும் போக வேண்டாம். உன் வாழ்க்கைக்கான நல்ல மாற்றங்கள் அனைத்தையும் உருவாக்கி உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுத்து இந்த வராகியம்மா நானே உன்னை மகிழ்விக்கப் போகிறேன். நீ மகிழ்ச்சி கொள்ளும் நாள் வெகு தூரத்தில் இல்லை என் செல்லமே. நான் உனக்காக எதையும் செய்வேன்னு சொன்ன வாக்குகளை எப்போதும் ஞாபகம் வச்சுக்கோ. நீ நல்லா வாழ்ந்துடக்கூடாது, நல்லபடியாக வாழ்க்கையில் ஜெயிச்சிடக்கூடாது நினைக்கிற சில மனிதர்கள் உனக்கு பின்னாலிருந்து பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த வராகியம்மா உன் கண்ணு முன்பாகவே வந்து உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு கொடுக்குறேன். மனிதர்கள் உனக்கு எதிராக என்ன செஞ்சாலும் என்ன சொன்னாலும் நீ எதுக்காகவும் மனசு உடைஞ்சு போகக்கூடாது. ஏன்னா மனிதர்கள் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் ஒவ்வொரு விதமாக வார்த்தைகளை மாற்றி மாற்றி பேசுவாங்க. திடீர்னு நல்லா பேசிக்கிட்டும் பழகிக்கிட்டும் இருக்கவங்க சொல்லாமல் கொள்ளாமல் திடீர்னு முகத்தை திருப்பிக்கிட்டு உன்னை பார்த்தா கூட கண்டுக்காமல் போகலாம். அவங்கவங்க வாழ்க்கையை தீர்மானிப்பது அவர்களுடைய எண்ணங்களும் புரிதல்களும் அவர்களுடைய சிந்தனையும் தான். யார் உன்னை தேடி வந்தாலும் பேசு, யார் உன்னை விட்டு ஒதுங்கி போனாலும் நீ அதை கண்டுக்க வேணாம். இந்த வராகியம்மா உன்னை உயர்த்தி உனக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு கொடுக்குறேன்.